ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோல்டு சீரீஸோட செகண்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக பார்ட் 1 வீடியோவில் எம்சிஎக்ஸ்னால் என்ன, எம்சிஎக்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, குறிப்பாக கோல்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, கோல்டுனா என்ன, கோல்டு எம்னா என்ன, பெட்டல்னா என்ன, டென்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். தட் இஸ் நீங்கள் 1500 ரூபாய் இருந்தால் கோல்டு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற டாப்பிக்கான வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ தான் ரொம்ப பேசிக்கான வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் நான் இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். அந்த வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஃபைன். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு 10 கோல்டு பெட்டல் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் கோல்டு எம் நம்ம எப்படி பண்ணணும், 100 கிராமுக்கான கோல்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் வீடியோ பொறுத்தவரையில் கோல்டோட டெஃபினேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ என்ன ப்ரோக்கரேஜ், என்ன மார்ஜின், இந்தியன் கோல்டு எம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நமக்கு ட்ரேட் நடக்கும், கான்ட்ராக்ட் எத்தனை மந்தில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற என்டையர் த கோல்டு எம்சிஎக்ஸ் ட்ரேடிங் பற்றின ஒரு பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். டெஃபினட்டாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரிய வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோல்டு 10 பண்ணலாமா, கோல்டு கினி பண்ணலாமா, கோல்டு பெட்டல் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே, அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போது கோல்டு 10 அப்படிங்கிறது ஒரு லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 10 கிராம் கவுண்ட்டு, விச் மீன்ஸ் கோல்டு 10 இஸ் ஈக்குவல் டு 10 லாட் ஆஃப் கோல்டு பெட்டல். ஏன்னா பெட்டல் அப்படிங்கிறது 1 கிராம் தானே எப்படியும். அப்போ கோல்டு 10 அப்படிங்கிறது 10 கிராம் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாட்டு கோல்டு 10 வாங்குறதும் 10 லாட்டு கோல்டு பெட்டல் வாங்குறதும் ரெண்டு ஒன்று தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டு 10 பண்ணுற இடத்துல கோல்டு பெட்டலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கோல்டு கினி அப்படிங்கன்னா 8 கிராம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு லாட் சைஸ் 8 கிராம். அப்போது ஒரு கோல்டு கினியோட லாட் இஸ் ஈக்குவல் டு 8 கிராம் ஆஃப் கோல்டு பெட்டல். நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள் இந்த பிளேஸில். நான் இப்போ கோல்டு 10 நான் ஃபஸ்ட்டு மார்ஜின் எடுத்து காட்டுறேன். கோல்டு 10ஓட செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ்க்கான மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாட் அப்படிங்கிறது இங்கே 1 இருக்கும். இது 10 கிராம் கவுண்ட்டு. மார்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7896 ரூபா மார்ஜின் நீங்கள் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதுவே கோல்டு பெட்டல் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபியூச்சர்ஸில் இது 1 கிராம். இந்த 1 கிராம் நீங்கள் வாங்குறதுக்கான மார்ஜின் 793. ஸோ நீங்கள் 10 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா 7920 மார்ஜின் கேட்கும். ஸோ நீங்கள் இந்த கோல்டு பெட்டலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு 10ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், கோல்டு கினியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேசிக்காக கோல்டு பெட்டல் சார்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே போதுமானது. கோல்டு 10ம் பண்ணலாம், கோல்டு கினியும் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் தட் நீங்கள் இப்போ கோல்டு ட்ரேடிங் பண்ண வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது தெரியணும். நான் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எவ்ரி மாதம் கோல்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். அக்டோபர் 2023லேருந்து இப்போ க்ளோஸ் டு அடுத்த மாதம் நமக்கு அக்டோபர் வரப்போகுது. ஸோ செப்டம்பர் அக்டோபர் வரப்போகுது. ஸோ 3 இயர்ஸ் டேட்டாவில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியான கவுண்ட்டாக தான் இருக்கும். தட் இஸ் 3, 4, 5 5 மாதம் மட்டும்தான் கோல்டு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரிமைனிங் எல்லா மாதமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கோல்டு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் இந்த கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓன்ஸில் இருக்கிறது தான். இந்த டேட்டாக்கும் நம்ம டேட்டாவுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஷுவராக இருக்கும். பட் ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் அதிகமாக முடிஞ்சிருக்கு, நெகட்டிவாக முடியலை. ஸோ எப்பப்போலாம் கோல்டு ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கோல்டு எம்மில் பார்த்தோம் அப்படின்னா, கோவிட் டைம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கோவிட் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் நடந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ட்ரேட் நடந்த டேஸ் தான். இது இந்த பிளேஸில் ஏன் கோல்டு ஃபால் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க கோல்டோட இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணதுனால ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஆஃப்டர் தட் கோல்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. பட் டெக்னிக்கலாக கோல்டு எப்போ பெரிய ஃபால் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இந்த 2020 தான் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ 2020 பார்த்தோன்னா ஆஃப்டர் த கோவிட் கிரைசிஸ்க்கு அப்புறம் கோல்டு ஒரு பெரிய ஃபால் நம்ம பார்த்துருப்போம். ஸோ லெட்ஸ் சி, கிட்டத்தட்ட இந்த கிராம் 70,000 அப்படிங்கிற ரேட்லேருந்து எகெயின் 56,000 55,000 அப்படிங்கிற பிளேஸுக்கு கோல்டு ஃபால் நடந்திருக்கும். இந்த ஃபாலுக்கு அப்புறமா அட் ப்ரெசன்ட் இந்த 2021லேருந்து இப்போ வரைக்குமே கோல்டு ஒன் சைடாக மேலே ஏறிட்டு தான் இருக்குது. பெரிய கிராஷஸ் அப்படிங்கிறது கோல்டில் மட்டும் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கோல்டு ஒரு கிராஷ் நடந்தால் கூட கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எனிவே கோல்டு பொறுத்தவரை ப்ராபபிலிட்டி ஃபால் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ எவ்ரி டைம் கோல்டு ஃபாலோ ஆகும் போதும் நீங்கள் எவ்ரி சப்போர்ட்டில் யாரை வேணையும் கேட்க தேவையில்லை, நீங்கள் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஓகே,
இங்கே நான் ஃபாலோ பண்ணுற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எம்மும் ஃபாலோ பண்ணுவேன், கோல்டு நார்மல் கோல்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, இதில் என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பர் 1 இப்போ 2 விதமாக நான் பிரிக்க போகிறேன். ஒன்று சார்ட்டே பார்க்காதவங்க, இன்னொன்று நான் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க. சார்ட்டே பார்க்காதவங்க எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப பேசிக்காக என்ன பண்ணுங்கன்னா, இந்த டே 1 அதாவது இந்த மந்தோட ஆரம்பத்தில் 1ஆம் தேதி வருது அப்படின்னா என்ன ப்ரைஸில் கோல்டு ஓப்பன் ஆகுதோ அந்த ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக ஒரு 6 கிராம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ டே 1 என்ன பண்ணுங்க அப்படின்னா, லாஸ்ட்டு கான்ட்ராக்ட் இப்போ கோல்டு பெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் சீரிஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நவம்பர் ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் வந்து 11,101 இருக்குது. இந்த கோல்டு பெட்டல் நவம்பர் ஃபியூச்சர்ஸை நீங்கள் 6 கிராம் வாங்கிடுங்க. ஃபைன், முடிஞ்சு போச்சு. அது அப்படியே நீங்கள் நவம்பர் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 3 மாதத்தில் என்ன வேணால் கோல்டு நடக்கலாம். எய்தர் கோல்டு ஃபாலும் நடக்கலாம், மேலேயும் போகலாம். ஒரு வேளை நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து கோல்டு ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னா 6,000 ரூபா லாஸ் வரும். ஸோ கோல்டு 10,000லேருந்து 11,000 இப்போ போயிருக்கு இல்லையா, திரும்பி ஒரு 1000 பாயிண்ட் கோல்டு ஃபால் ஆகுது அப்படின்னா கேன் ஃபேஸ் 6,000 லாஸ். இதுவே 1000 பாயிண்ட் மேலே ஏறுது அப்படின்னா 6,000 நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வருவீங்க. ஸோ நான் சார்ட்டே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவனுக்கு தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, கோல்டு டே 1 ஆகுதா 6 கிராம் வாங்கிடுங்க மந்த் ஆன் மந்த். அது அந்த மந்த் முடியும் போது என்ன ப்ராஃபிட் இருக்கோ நீங்கள் அப்படியே அதை கேரி ஃபார்வர்டும் பண்ணலாம். இல்லைனா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் கீழே வரும் போதும் வாங்கலாம். ஸோ இது நார்மலாக நீங்கள் சார்ட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் தர ஐடியா. ஃபைன், இது ஜென்ரல் எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான். பட் இதில் நம்ம கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் வந்து பிபி டைனமிக் ஜோன். இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் எப்படி பண்ணுறாங்க அப்படி வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ க்ளோஸ் டு 32,000 வியூஸ் போயிருக்கும் இன்ஸ்டிடியூஷன் பையல்ஸ் அண்ட் ஜோன் அப்படிங்கிறது. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், தெளிவாக புரியும். ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிளாக அதை ஆன் பண்ணுங்கள். அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் நமக்கு டெய்லி ஜோன் வீக்லி ஜோன் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மந்த்லி ஜோன் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ இந்த ஜோன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த டே 1 அந்த மந்தோட பிகினிங் எங்கே இருக்கோ அங்கே தான் ஓப்பன் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த மந்த் எல்லாமே கோல்டு மேலே ஏறி இருக்குது. நான் வந்து ஃபால் அப்படிங்கிறத இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை. ஸோ ஃபார் தட் எனக்கு இதில் பெருசாக வந்து எனக்கு நெகட்டிவ் சைடு போனதில்லை. நான் கோல்டு நான் ப்ராஃபிட்லேயே தான் நான் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஜோன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து 1 மாதத்தை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் சார்ட்டு பார்த்தாலும் சரி தான், நீங்கள் சார்ட்டு பார்க்காம பண்ணாலும் சரி தான். ஃபஸ்ட் நம்ம சார்ட்டு பார்க்க தான் நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 1 இருக்கு இல்லையா, நவம்பர் 1ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் 1ஆம் தேதி கோல்டை வாங்கிடுங்க, 6 கிராம் வாங்கிடுங்க. அந்த கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1லேருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குன்னா 3,300 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஆக்சுவலாக இது கோல்டு எம். நான் கோல்டு பெட்டலுக்கே வரேன். கோல்டு பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் நடந்திருக்குன்னா, ஃபார் ஆகஸ்ட்டில் 275 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்ட்டு நீங்கள் 6 கிராம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,200 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வேளை மேலே போகாமல் சப்போர்ட் ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா பை மோர். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மந்த் வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மந்த் வரைக்கும் இப்போது இந்த ஜோனுக்கு நீங்கள் வாங்குறீங்க, எகெயின் நீங்கள் ஒரு 4 கிராம்ஸ் வாங்குறீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 10 கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி அது ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துட்டுனா ப்ராஃபிட். இல்லையா, அந்த மந்த் என்ன லாஸ் இருக்கோ அப்படியே இந்த லாஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். சேம் மெத்தடை அடுத்த மாதமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் டிஃபர். நீங்கள் பிளைண்டாக வாங்குறதுக்கும் இந்த லெவல்ஸ்குள்ளார வாங்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கோல்டு பெட்டலில். இது நான் நார்மலாக சார்ட்டு பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட். ஓகே, நான் ரெகுலராக நான் சார்ட் பார்ப்பேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணால் அது நீங்கள் வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன் நம்ம ஸ்டாக்ஸுக்கு சொல்கிறோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த கோல்டுக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த விசிபி பேட்டர்னை கோல்டுக்குமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். விசிபி பேட்டர்ன் தெரியல அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ விசிபி பேட்டர்ன் வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன்ஸ் பேட்டர்னா என்ன அப்படின்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்னும் சிம்பிள் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் அடிஷனாக நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 20யோட எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ வென்எவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 20யோட மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் என்டர் இன் லாங். ஸோ நீங்கள் கோல்டு மட்டும் ஷார்ட்டுக்கே போகாதீங்க. ஸோ கோல்டு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே அந்த பக்கம் போகாதீங்க. நிறைய நான் லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கோல்டு நான் ஷார்ட் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வென்எவர் 20 EMAக்கு மேலே வருது அப்படின்னா லாங் எடுங்க. லாங் எடுத்த கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸாக வைங்க. மேலே போக விட்டுட்டு பாதியை புக் பண்ணிட்டு பாதியை ரன் பண்ண விடுங்க. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் எங்கே நீங்கள் பேக் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கும். ஈவந்தோ இந்த பெரிய ஃபால் நடந்திருக்கு இல்லையா, இந்த ஃபால் நடந்ததுக்கப்புறமா ஸோ இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ரிப்பீட்டடாக சின்ன சின்ன எஸ்எல்கள் அடிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கலாம், இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கலாம், அந்த இங்கே என்ட்ரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நல்ல ஒரு டார்கெட் போயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக 20 EMAக்கு மேலே வரும்போது யூ கேன் என்டர் லாங் சைட். அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மேலே போனதுக்கப்புறம் பாதி ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். இது பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. சிம்பிளாக கோல்டு லாங் எடுப்பேன், 20 EMAக்கு மேலே போனால் லாங் எடுப்பேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன், திரும்பி பிரேக் ஈவன் ப்ரைஸுக்கு வரும்போது அந்த வச்சுருக்க பொசிஷனை கொடுத்துட்டு விட்டுருவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சம்டைம்ஸு மார்க்கெட் ஒரு பெரிய ரேலி கொடுக்கும். 2025 ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பிக் ரேலி கொடுத்துருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நான் ப்ராஃபிட்டே போட்டிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய வீடியோவில் நான் ப்ராஃபிட் போட்டிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா சேம் இந்த 20 EMAக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அன்டில் இப்போ வரைக்குமே அது பெரிய ரேலியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ரேலி, இங்கே ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எஸ்எல் பற்றி கவலையே நீங்கள் பட தேவையில்லை. 20 EMAக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேண்டில் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் தாராளமாக டே கேண்டில் என்ட்ரி எடுங்க. இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம் 1 hour 4 hours அதெல்லாம் எதுவும் வேண்டாம். MCX பொறுத்தவரை டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா நல்லாவே ஃபாலோ பண்ணும். கம்பேர் டு நிஃப்டி டெக்னிக்கலை விட கோல்டோட டெக்னிக்கல் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சரி சார், 20 EMAக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, நான் ஷார்ட் ட்ரேடர் போகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். நானாக போக மாட்டேன். நான் கோல்டை யாரையுமே ஷார்ட் பண்ண சொல்ல மாட்டேன். கோல்டு 20 EMAக்கு மேலே வருதுன்னா லாங் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாருங்கள். தட்ஸ் இட். ரொம்ப 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 சிம்பிளாக நீங்கள் கோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 or 2 ட்ரேட்ஸ் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும். ஸோ இதுதான் நான் கோல்டு பெட்டல் பண்ணணும்னு சொல்ல வருவேன். மார்ஜின் அது நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கிராம் கூட பண்ணலாம், 10 கிராம் கூட பண்ணலாம், 100 கிராம் கூட நீங்கள் பண்ணலாம். பட் திஸ் இஸ் த வெரி வெரி சிம்பிளஸ்ட் மெத்தட். இதுவே உங்களுக்கு போதுமானது கோல்டு பெட்டல் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஒரு பார்ட் நீங்கள் நிஃப்டி பண்ணலாம், ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் எடுத்து வச்சுட்டு கோல்டுக்காக நீங்கள் ஒதுக்கி பண்ணும்போது நல்லா நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கோல்டு மினி பண்ணுறதுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதே மெத்தட் தான் மினிக்குமே. ஸோ மினியில் ஆப்ஷன் செயின் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.